திருவருகை கால வார நாட்கள் டிசம்பர் 21 சனிக்கிழமை. முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 14-17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாட்களில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உம் கைகள் சோர்வடைய வேண்டாம். உம் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39-45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.